Hi dears, this is Maga exercise 3.5 lemma 5th sum sin 4 alpha equal to 4 into tan alpha into 1 minus tan square alpha by 1 plus tan square alpha the whole square அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம sin 4 alphaவுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியாது tan வடிவத்தில். அதனால் என்ன பண்ணுறேன்னா sin 2 alphaவுக்கு ஃபார்முலா தெரியும், அதை வச்சு எழுத போகிறேன். 2 into 2 alphaன்னு எழுதுகிறேன். ஓகே, அப்போ 2 into 2 alphaனா இது தீட்டான்னு வச்சுக்கிறேன். 2 4 வந்துடும் இல்லையா. sin 2 தீட்டாவுக்கு தான் எனக்கு ஃபார்முலா தெரியும். sin 2 தீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், 2 ஆல்ஃபா போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ 2 இன்ட்டு sin 2 ஆல்ஃபா இன்ட்டு காஸ் 2 ஆல்ஃபா, அவ்வளோதான். இப்போ 2 இன்ட்டு sin 2 ஆல்ஃபா வந்து ஃபார்முலா என்ன, tan வடிவத்தில் என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 tan ஆல்ஃபா பை, இங்கே இருக்கிறது அப்படியே பார்த்துக்கோங்க சாமி, இதே தான் வரும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு போட்டுக்கிட்டா இன்ட்டு காஸ் 2 ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா என்னென்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, இப்போ 2 என்னன்னு கிடச்சிச்சு 4. இங்கே என்ன இருக்குது, tan ஆல்ஃபா. ஓகே, இன்ட்டு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறேன். 4 இன்ட்டு 2 4 4, ஏன்னா இது எல்லாமே பெருக்கல் இருக்குது, அப்போ பெருக்கு தான் போகிறோம். 2 4 இன்ட்டு tan ஆல்ஃபா. இங்கே மீதி இருக்குதுங்க 1 தானே இருக்கும், நான் இது பண்ணிட்டேன்னா ஓர் 1 அதே தான் கிடைக்கும், 1 கூட இது அது கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை, இது ஒரு டைம் இருக்குது, இது ஒரு டைம் சேம் தானே பாருங்கள் சாமி. அப்போ 1 ப்ளஸ் அத்தனை டைம் வந்துட்டு அத்தனை முறை வந்துட்டு என்ன பண்ணோம், த ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. இதான் நிரூபிக்க சொன்னாங்க, நிரூபித்தாச்சு. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபார்முலா நீங்கள் எழுதிடலாம், சென்ஸ் போட்டு எழுதுகிறேன் சாமி. sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, அதே மாதிரி காஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இது வேணால் ஒரு முறை செக் பண்ணிக்கலாமா பாருங்கள், எப்படி மகா செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நமக்கு இதை இங்கே போடுறேன். 2 tan தீட்டா அப்படியே வச்சுக்கிறேன். 2 tan ஆல்ஃபானே பை 1 ஒருத்தர் கூட ரான்னு போனால் என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நமக்கு சீக்கன் ஸ்கொயர் யார், சீக்கன் யார், காஸ் தீட்டாவின் தலைகீழி சீக்கன் தீட்டானா, சீக்கன் தீட்டாவின் தலைகீழி காஸ் தீட்டா. அப்போ 2 இன்ட்டு tan ஆல்ஃபா இன்ட்டு இது 1 பை சீக்கன் ஸ்கொயர்னால் எழுதலாம், காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ டேன்னா அது சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. நடுவில் பெருக்கல், இது ஒரு டைம் கேன்சல் ஆகிடுச்சா. 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஸோ 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா யாருடைய ஃபார்முலா, சைன் 2 ஆல்ஃபானுடைய ஃபார்முலா. ஓகே சாமி, ஃபார்முலாம் எப்படி வருதுன்னா இப்படி தான், வேறு எங்கேருந்தும் வரவே கிடையாது. தெரிஞ்சிக்க வேண்டியது பேசிக்காக இந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. இதையும் அதே மாதிரி பண்ணோம்னா இதனுடைய தலைகீழ் யார், எனக்கு சீக்கன் ஸ்கொயரு. அப்போ சீக்கன் ஸ்கொயர்னா 1 பை சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் பை சீக்கன் ஸ்கொயர். இது மாதிரி அடித்து பார்த்தோம்னா யார் கிடச்சிடும், எனக்கு காஸ் 2 ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா கிடைக்கும். காஸ் 2 ஆல்ஃபானா அது ஒன்று காஸ் ஸ்கொயர் வடிவத்தில் போடலாம், இல்லைனா சைன் ஸ்கொயர் வடிவத்தில் போடலாம். காஸ் ஸ்கொயர் வடிவமும் சைன் ஸ்கொயர் வடிவமும் சேர்ந்து அப்படி வருது, காஸ் ஸ்கொயர் ஆல் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் வடிவத்திலே வர வேண்டியது காஸ் 2 ஆல்ஃபாவுக்கு காஸ் ஸ்கொயராக வந்துச்சுன்னா இந்த சைன் ஸ்கொயர்னா எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ எப்படி வந்துடும், 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு வரும். சைன் ஸ்கொயர் வடிவத்தில் எழுதுந்தால் அப்படியே ரிவர்ஸில் போவோம், 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்னு வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் சாமி. ஓகே, ஃபார்முலா அப்படிங்கிறது வேறு எங்கேருந்தும் வரல.